ஹாய், இன்றைக்கி டிஃபனும் லஞ்சும் என்னங்கிறது தான் பார்க்க போகிறோம். பசங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கனால ஆஃப் டே ஸ்கூல் இருந்துச்சு. இன்றைக்கி ஆனால் ஃபுல் டே ஸ்கூலுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் மார்னிங்கே எல்லாமே ரெடி பண்ண வேண்டிய மாதிரி இருந்துச்சு. காலையில் டிஃபனுக்கு ஆப்பம்தான். நான் இதுக்கடே ஆப்ப மாவு ரெடியாக அரைச்சி வச்சுருந்தனால ஈஸியாகிடுச்சு. ஆப்பம் நான் எப்போவுமே சுடும் போது உப்பு, தண்ணி, தேங்காய் பால் எல்லாமே அதில் சேர்த்துக்கிருவேன். ஏன்னா அப்போ தான் ஆப்பம் சாஃப்டாக வரும்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆப்பம் சுடும் போது என்னதெல்லாம் சேர்ப்பீங்க, சாஃப்டாக எப்படிலாம் சுடுவீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். என் பசங்களுக்கு ஆப்பத்தோடு தேங்காய் பால் வச்சு சாப்பிட்றதுக்கு தான் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் கறி குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் ஆப்பம் சூப்பராக தான் இருக்கும். தேங்காய் பால் ஆப்பமும் ரெடி பண்ணியாச்சு. காலையில் அவங்க சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு ஃபஸ்ட்டு அதை ரெடி பண்ணிட்டேன். மதியம் லஞ்சுக்கு அடுத்து நான் ரெடி பண்ணணும். மதிய லஞ்சு இன்றைக்கி ஃபுல் டே ஸ்கூல் இருக்குதுன்னு முந்தின நாளே சொன்னனால மதிய லஞ்சுக்கு என்ன ரெடி பண்ணி வைக்கணுங்கிறதையும் முந்தின நாளே நான் பிளான் பண்ணிட்டேன். வெளமீன் வாங்கி இருக்கிறது வெட்டி ரெடியாக வச்சுருந்தேன். ஸோ கேரட் பொரியல், வெளமீன் குழம்பு தான் இன்றைக்கி நான் வச்சுருக்கேன். கேரட் பொரியல், அது கேரட் வாரத்துக்கு ஒரு முறை நான் பொரியல் பண்ணிடுவேன். ஏன்னா கேரட் என் பிள்ளைகள் ரெண்டுக்குமே ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் இருக்கிற வெஜிடபிள்ஸ்லேயே ஈஸியாக சாப்பிட்றது கேரட்டு தான். ஸோ கேரட் பொரியல், அப்புறமா சூடான சாதம், வெளமீன் குழம்பு, அப்புறம் வெளமீன் பொரியல் தான். இன்றைக்கி லஞ்சு இவ்வளோ தான். காலையில் எழுந்திரிச்சி ஃபாஸ்ட்டாக வேலையை முடித்து ஸ்கூலுக்கு லஞ்செலாம் ரெடி பண்ணி அனுப்பிட்டு எப்படா ஒரு டம்ளர் காஃபி குடிப்போம் தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ நானும் வேலையெல்லாம் வெள்ளனே முடிச்சுட்டு ஒரு டம்ளர் டீ போட்டு சூடாக போட்டு உட்காந்தாச்சு. கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதுதான். நீங்கள் காலையிலே இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுவீங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.